Daily. Taste the Daily. அட, அத்தை கூப்பிடுறாங்க. அத்தை, இனியா எங்க இருக்க? என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ வண்டியில போற போல இருக்க. அத்தை அதெல்லாம் இல்ல அத்தை. இதோ பக்கத்துல ஷாப்பிங் வந்திருந்தேன், வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கேன். என்ன விஷயம்? அதை ஏன் கேக்குற? இன்னைக்கு திடீர்னு உன் மாமா வயிற்று புள்ளக்காரி சத்தானதா சாப்பிடணும், அவளுக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுங்கன்னு பாதாம், பிஸ்தா, வால்நட்டு, பேரிச்சம்பழம், சத்து மாவுன்னு என்னென்னமோ வாங்கிட்டு வந்தாரு. அப்பதான் எங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வந்துச்சு. பலகாரம் எல்லாம் செஞ்சுட்டு வந்து உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு முடிவு பண்ணோம். தோ இப்ப பலகாரம் பண்ணி முடிக்க போறோம். அதான் உன் வீட்டுக்கு நாங்க வரப்போறோம். நீ எப்ப வருவ? என் அண்ணன் யாழ்னிக்குன்னு வாங்கிட்டு வந்து குடுக்கறத அந்த இனியா வீட்டுக்கு கொண்டு போய் சாப்பிட போறீங்களா? என் அண்ணன் வீட்டுல இல்லன்னு உடனே கொட்டை அடிக்கிறதுக்கு பிளான் பண்றீங்களா? இருங்க, உங்களை வச்சுக்கிறேன். அத்தை, எனக்கு எதுக்கு அத்தை அதெல்லாம்? மாமா என் அக்காவுக்காக வாங்கிட்டு வந்தது தானே. அந்த பலகாரத்தெல்லாம் அக்காவை சாப்பிட வைங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அக்காவை சாப்பிட வைக்கலாம், ஆனா ஒரு மாமியாரா உன்னையும் நான் சாப்பிட வைக்கணும்ல. நீயும் என் மருமக தானே. உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணி கொடுத்து உன்னை சாப்பிட வைக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதாமா? நாங்க அங்க வரோம், சேர்ந்து சாப்பிடலாம். சரிங்க அத்தை, நான் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவேன். நீங்களும் வீட்டுக்கு வந்துருங்க. சப்போஸ் நீங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னா ஹவுஸ் ஓனர் கிட்ட டூப்ளிகேட் சாவி ஒண்ணு இருக்கு, அதை வாங்கி திறந்து வீட்டுக்குள்ள இருங்க, நான் வந்துடுறேன். தோ யாழ்னி பேசுறா. குடுங்க அத்தை. குடுக்கறேன். கொடுங்க. ஹலோ இனியா, வீட்ல இல்லாம எங்க வெளிய சுத்திட்டு இருக்க? அக்கா, நான் பக்கத்துல ஷாப்பிங் வந்திருக்கேன்க்கா. ஷாப்பிங் தானே, வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? ஷாப்பிங் தான், வேற பிரச்சனை எதுவும் இல்ல. ஏதாவது பிரச்சனை கிச்சனைன்னு வெளிய சுத்திட்டு இருந்த அப்புறம் நான் ரொம்ப கோவமாயிடுவேன், பாத்துக்கோ. அக்கா அக்கா, நான் தான் இல்லன்னு சொல்றேன்ல. சரி, இல்லன்னா சந்தோஷம்தான். அத்தை உனக்கு பிடிச்ச ஸ்வீட் எல்லாம் பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க அங்க வந்துருவோம். சீக்கிரமா வீட்டுக்கு வந்துரு. நேரா வீட்டுக்கு தான்க்கா வந்துட்டு இருக்கேன். சரி, நான் போனை வைக்கிறேன். சரிக்கா. அத்தை, நம்ம இப்போ கிளம்புனா இனியா வரத்துக்குள்ள அவ வீட்டுக்கு போறதுக்கு நேரம் சரியா இருக்கும். அவ்வளவுதானே? வாங்க. சரி, கிளம்பலாம். எடுத்து வச்சிரு. என் அண்ணன் எவ்வளவு ஆசையா யாழ்னி வயித்துல வளர்ற பேர பிள்ளை நல்லா வளரணும்னு பாதாம், பிஸ்தான்னு கண்டதையும் வாங்கிட்டு வந்து குடுக்கறாரு. இதுங்க அத பலகாரம் பண்ணி எடுத்துக்கிட்டு போய் அந்த வீணா போன இனியாவுக்கு கொடுக்குதுங்க. இருங்க, என் அண்ணன் கிட்ட வத்தி வைக்கிறேன். டேய், உன் வண்டி தானே? ஆமாண்டா. என்ன பாதையில இருக்குடா டேய்? கரெக்டா சொன்னடா. போலீஸ்க்கு தெரியாதுடா. ரெடியா விட்டுடா. சார் வணக்கம் சார். சார் வணக்கம். ஏய், யோடா. சார். இவன் இந்த பாருக்கு வந்தானா? உள்ளதான் சார் குடிச்சிட்டு இருக்காரு. நிறைய பணம் வச்சிருக்காரு. கூப்பிடவா சார்? அதெல்லாம் ஒண்ணு வேணா, நீ போ. ஓகே சார். என்னாச்சு சார்? எங்களுக்கு தான் வேலை இல்ல, பகல்லையே குடிக்கிறோம். டியூட்டியில இருக்கிற நீங்க இப்படி பகல்லையே குடிக்க வந்தா அப்புறம் சமூகத்துல குற்றத்தை யார் சார் கட்டுப்படுத்துறது? ஏய் திமிரா, அரைஞ்சு பல்லங்கள பேத்துரும். உன்னை விசாரிக்க வந்தா நீ என்ன கேள்வி கேக்குறியா? எழுதுற மேல அடைச்சே எழுதுறே. இருங்க. என்ன விசாரிக்க வந்தீங்களா? நான் என்ன சார் பண்ணேன்? சரக வாங்கி உட்காந்து அடிச்சிட்டு இருக்கிறேன். ஒண்ணுமே பண்ணாம பகலெல்லாம் உட்காந்து குடிச்சிட்டு இருக்கல, அதுக்காக தான் உன்னை அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன். போதுமா விளக்க? சார் நான் சரக்கு அடிக்கிறதுக்கெல்லாமா சார் அரெஸ்ட் பண்ணுவீங்க? நான் அதெல்லாம் கேள்விப்பட்டதே இல்லையா? எந்த செக்ஷன்ல பார்ல குடிக்கிறவங்களை எல்லாம் அரெஸ்ட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கு சொல்லுங்க சார். பெரிய லாயர் இவரு. இவருக்கு ஐபிசி பாயிண்ட் எல்லாம் சொல்லுவாங்க. ஏய், உன் பொண்டாட்டியோட தங்கச்சி திவ்யா என்னடா பண்ண சொல்றா? ஒன்னு வச்சா சார் நான் ஒண்ணுமே பண்ணல சார்.
அவளை கூட்டின்னு போய் ஒரு இடத்துல வேலைக்கு தான் சேர்த்து விட்டுருக்கேன். ஆ, முதல்ல என் கூட வா, திவ்யாவை எங்க வேலையை சேர்த்து விட்டுன்னு காட்டு. வா வாடா. புரிஞ்சு சார், புரிஞ்சு. அந்த இன்ஸ்பெக்டரோட சம்சாரம் அவங்க போலீஸ் பவரை காட்டுறாங்களா? அவங்க புருஷன் இன்ஸ்பெக்டர்னா எல்லா பிரச்சனைக்கும் போலீஸ் அனுப்புவாங்களா? சார், இது எங்க குடும்ப பிரச்சனை. இதெல்லாம் போலீஸ் ஒன்னும் கேட்க முடியாது. ஏய், என்ன ரூல்ஸ் பேசுறியா? அவனை போட்டாரு வை. இப்ப அந்த பொண்ணை காணோன்னு அவங்க அக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்காக உன்னை அடிச்சு இழுத்துட்டு போக கூட எனக்கு பவர் இருக்கு. சொல்றா சொல்றா. சார் 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 கையெடுங்க சார், கையெடுங்க சார், கையெடுங்க சார். சார், இது நான் ரெகுலரா வர பார் சார். இங்க எனக்குன்னு ஒரு கெத்து இருக்கு. இப்படி சட்டையெல்லாம் பிடிக்காதீங்க சார். ஏய், ஒழுங்கா சொல்லு, திவ்யாவை எங்க வேலைக்கு சேர்த்துருக்கேன்னு சொல்லல, உன்னை இங்கேயே தூக்கி போட்டு மிதிப்பேன். சொல்றா. சார் 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 வேணாம் சார், வேணாம். போதல இருப்ப மேல கை வைக்காத சார். அப்புறம் கொலைகேஸ் ஆகி போச்சுன்னா உனக்கு தானே பிரச்சனை. ஏய், அப்போ ஒழுங்கா அட்ரஸ் சொல்லு. சொல்ற. சொல்றேன் சார், சொல்றேன். அன்பு நகர் 12வது தெரு 4ஆம் நம்பர் வீடு. சார், டீச்சர் வீடுன்னு கேட்டா எல்லாருக்குமே தெரியும். இப்ப நாங்க போய் பாப்பேன். அந்த பொண்ணு மட்டும் அங்க இல்லன்னு வையே, இந்த ஏரியால எந்த பார்லயும் உட்கார்ந்து குடிக்க முடியாம பண்றேன். சார் 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 நல்லா தெரிஞ்சுக்கிங்க. குடியாரன் எப்பவுமே உண்மையத்தான் சொல்லுவான். பொய் சொல்லலனாலும் போதையில உண்மை மட்டும்தான் வெளியே வரும். ஏய், என்ன லாஜிக்கா? இப்படியே பண்ணிக்கிட்டே இரு, என்னைக்காவது ஏதாவது பெரிய கேஸ்ல எங்க கிட்ட வசமா சிக்குவ, அப்ப வச்சுக்கிறேன்டா உன்ன. லாஜிக் பேசுற. ஆனா சார், என் குடும்ப விஷயத்துல அந்த இன்ஸ்பெக்டர் பொண்டாட்டியும் ரொம்ப தலையிடுறாங்க சார். இதெல்லாம் சரியில்லை சார். சார், முடிஞ்சா ஒரு ஆபாயில் சொல்லிட்டு போ சார். அப்படியே நான் கூட்டு போறேன், வாடா. அதுவாஷ் சார், நீங்க சொன்ன மாதிரி அந்த மூர்த்தி லோக்கல் பார்ல தான் குடிச்சிட்டு இருந்தான் சார். அவனை மிரட்டி உருட்டி அந்த திவ்யா வேலை செய்யற வீட்டோட அட்ரஸ் வாங்கிட்டேன் சார். குட் குட். எங்கயா? சார், அன்பு நகர் 12வது தெரு 4ஆம் நம்பர். ஏதோ டீச்சர் வீடுன்னு சொன்னா தெரியும்னு சொன்னான் சார். அட்ரஸ் கரெக்டா இருக்குமா? சார், அவன் பயந்து போய் தான் சொன்னான். ஸோ சரியான அட்ரஸா தான் இருக்கும். ஓகே, சரி, நான் இனியாக்கு இதை ஃபார்வர்ட் பண்றேன். சார், நான் வேணும்னா முன்னாடி போய் விசாரிக்கட்டுமா சார்? இல்ல வேணாம். போலீஸை பார்த்தா அவங்க பேனிக் ஆயிடுவாங்க. இதை இனியா பார்த்துக்கிட்டோம். ஓகே சார், ஓகே ஓகே. அண்ணா, என்னாச்சுண்ணா வண்டிக்கு? ஏதோ பவர் பிளக் ப்ராப்ளம் நினைக்கிறேன் மேடம். இதை பாத்துறேன் மேடம். கொஞ்சம் சீக்கிரம் பாருங்க. விக்ரம் தான் கூப்பிடுறாரு. ஹலோ விக்ரம், என்னாச்சு? திவ்யா வேலை பார்க்குற இடம் தெரிஞ்சிருச்சா? நீ ஒரு வேலையை கொடுத்து அதை நான் செய்யாம இருந்திருக்கேனா? அப்படி செய்யாம இருந்தேன்னா நீ வீட்டுக்குள்ள என்ன அலோவ் பண்ணுவியா? ஐயோ, என்ன விக்ரம், நானே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். உங்க ரொமான்ஸ் எல்லாம் அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல எனக்கு அட்ரஸ் சொல்லுங்க. நீ இதே டென்ஷனோட அங்க போக வேணாம். உன்னை கொஞ்சம் கூல் பண்ணலான்ட்டு தான் அப்படி பேசினேன். நீ புரிஞ்சுக்கலன்னா நான் என்ன பண்றது? நான் இன்னைக்கு திவ்யாவை கூட்டிட்டு ஸ்கூலுக்கு போயே ஆகணும் விக்ரம். புரியுது. இதை பாரு, நீ டென்ஷனா போனீங்கன்னா வேலைக்கு ஆகாது. கூலா போ. சி, எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணா பொறுமை தான் முதலாகுதான் இல்லையா? சரி, ஓகே, நான் நல்லா கூலாவே போறேன். ஏதாவது இஷ்யூனா உடனே கால் பண்ணு. ஓகே, நான் வரேன். அந்த அட்ரஸ் உனக்கு அனுப்பியிருக்கேன், செக் பண்ணிக்க. ஓகேங்க, தேங்க்யூ, நான் பாத்துக்கிறேன். பாய். ஓகே, பாய். மேடம், வண்டி ரெடி ஆயிடுச்சு மேடம், போலாம் மேடம். அண்ணா, இப்ப நான் சொல்ற இடத்துக்கு கொஞ்சம் வண்டியை விடுங்கண்ணா. ஓகே மேடம். நேரா போங்க, சொல்றேன். என் அண்ணன் காசுல பாதாம் பிஸ்தான்னு போட்டு பலகாரம் பண்ணி அந்த இனியாக்கு கொண்டு போய் கொடுக்குறீங்களா?
இருங்க, உங்களை வச்சுக்கிறேன். ச்சே, இந்த நேரம் பார்த்தா அண்ணன் போன் ரீச் ஆக மாட்டேங்குதே. ரீச் ஆகவே மாட்டேங்குதே. இவங்க என்ன பண்றாங்கன்னு போய் பார்க்கலாம். அத்தை, இந்த லட்டு எல்லாத்தையும் இந்த பாக்ஸ்ல வச்சிட்டுமா? வச்சிரு. நெய் போட்டது கைப்படாம எடுத்து வைக்கணும். கரண்டி வச்சுதான் அத்தை எடுக்கிறேன். ஐயோ, வேலையை முடிச்சிட்டாங்களே. பேக்கிங்கும் நடக்குது. அண்ணன் வேற லைன்ல கிடைக்க மாட்டேங்குதே. திரும்பவும் ட்ரை பண்ணுவோம். ரிங் போகுது. சீக்கிரம் போனை எடுன்னு. எடு. போன் சீக்கிரமாவது எடுத்து தொலைய. அமுதா, இவ எதுக்கு இப்ப கால் பண்றா? என்ன அமுதா? அண்ணே, நீ எங்கட போயிருக்க? ஏய், நான் கிளம்பும் போதே மண்ணடிக்கு போறேன்னு சொல்லிட்டு தானே கிளம்புனேன். இப்ப எங்க போறேன்னு கேட்டா என்ன அர்த்தம்? ஐயோ அண்ணே, நீ பாட்டுக்கு பாதாம் பிஸ்தான்னு வாங்கி கொடுத்துட்டு கிளம்பிட்ட. ஆனா இந்த வீட்ல என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்குது? நீ வாங்கி கொடுத்த பொருள்ல பலகாரம் செஞ்சு எல்லாத்தையும் வெளியே கொண்டு போறாங்க. வெளியே கொண்டு போறாங்களா? ஆமாண்ணே. என்ன உளர்ற? வெளியே கொண்டு போய் வியாபாரமா பண்ண போறாங்க? ஐயோ, வெளியே கொண்டு போய் வியாபாரம் பண்ணாத பரவாயில்லையே, நம்ம வீட்டுக்கு வருமானமாவது வரும். இவங்க வேற இடத்துக்கு கொண்டு போறாங்க. அதுவும் உனக்கு பிடிக்காத இடத்துக்கு. பிடிக்காத இடத்துக்கு கொண்டு போறாங்களா? என்ன சொல்ற நீ? ஆமாண்ணே, இவங்க 2 பேரும் எங்க பலகாரம் பண்ணி அந்த இனியா வீட்டுக்கு எடுத்துட்டு போறாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேக் பண்ணிட்டாங்க. இனியா வீட்டுக்கு எதுக்கு கொண்டு போறாங்க? அதான் எனக்கு புரியல. நம்ம வீட்ல யானி தானே கர்ப்பமா இருக்கா. யானி தானே சத்தானதான் சாப்பிடணும்னு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்த. இவங்க என்னடானா அந்த இனியாக்கு கொண்டு போறாங்க. இங்க பாருன, நீ மொட்டை இதை தடுக்கலன்னு வெயி, அப்புறம் இதே வழக்கமாயிடும். நீ சம்பாதிச்சது ஃபுல்லா நேரடியா உனக்கு பிடிக்காத உங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துரும். பாத்துக்கோ. யார் உழைப்ப யார் சாப்பிடுறது? நான் என் பேர பிள்ளைக்காக வாங்கி கொடுத்தா அதை எடுத்துட்டு போய் என் எதிரி கொடுப்பாங்களா? நீ போன வை, நான் இப்ப வரேன். அவங்கள வீட்டை விட்டு போவா மட்டும் பாத்துக்க, மத்தத நான் வந்து பேசிக்கிறேன். இங்க பாருங்க, நான் அதெல்லாம் சொல்ல முடியாது. நான் மட்டும் இதை உன்கிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், என்ன கொன்னே போட்டுருவாங்க. அண்ணே, நான் தான் உனக்கு போன் பண்ணேன்னு மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாத. அப்புறம் ஒரு நிமிஷம் கூட என்னால இந்த வீட்ல நிம்மதியா இருக்க முடியாது. சரி, நான் பாத்துக்கிறேன். இப்ப நான் வரேன், நீ போன வை. வா. தம்பி சார், வண்டிய வீட்டுக்கே திருப்புப்பா. ஓகே சார். இருக்கு, என் அண்ணன் வராரு, வச்சுக்கிறேன். எப்படி இருக்கு சொல்லு. ரொம்ப டேஸ்டா இருக்கு அத்தை. இது இனியாக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் சாப்பிடுங்க அத்தை. சாப்பிடு. பிரமாதம், ரொம்ப டேஸ்டா இருக்கு. இனியாக்கு பிடிக்குமா? பிடிக்கும். பலகாரமா பண்றீங்க பலகாரம். கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தீபாவளி இருக்கு, ரெடியா இருங்க. இங்க பாரு, எவ்வளவு கடலை தோல் இருக்கு பாரு. நல்லா பேருக்காங்களா? சரிங்கம்மா. கவிதா. சொல்லுங்க அத்தை. இந்த மாசம் உன்கிட்ட டியூஷன் கத்துக்கிற பசங்கள்ல இன்னும் 3 பசங்க டியூஷன் ஃபீஸ் கொடுக்காம இருக்காங்க. சரிங்க அத்தை, நான் உடனே அவங்க கிட்ட கேட்டு வாங்கி தரேன். ஃபீஸ் கொடுக்க முடியலனா எதுக்கு டியூஷனுக்கு வருதுங்க அதுங்க? இன்னைக்கு தரலனா துரத்தி விட்டுரு. சரி, ஓகே அத்தை. அண்ணா இங்கதான் அண்ணா, நிறுத்துங்க போதும். சரிங்கம்மா. நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் இந்த பொண்ணு கூட்டிட்டு வந்துறேன்.
Taste the Daily. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் யூடியூப் சேனல்ல லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.